Hi friends, welcome to TNPSC Gender Studies. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. Curve cycle occurs in mitochondrial matrix. Ubiquinone is a mobile carrier. Glycolysis occurs in cytoplasm. Acetyl-CoA diffuse from cytoplasm to mitochondria. Second question, the purines present in nucleic acids are நியூக்ளிக் அமிலங்களில் காணப்படும் பியூரின்கள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது அடினைன் அண்ட் குவானைன். ஓகேவா, அடினைன் அண்ட் குவானைன். ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் மேட்சஸ். ஸோ இந்த நாலனத்தில் எது வந்து கரெக்ட் அப்படின்னா 1, 2 and 3 இந்த மூணுமே தான் வந்து என்னென்னா கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது என்சைம் அப்படிங்கிறது பயாலஜிக் கேட்டலிஸ்டா, நொதிகள் வந்து உயிரிய கிரிய ஊக்கிகள், டிஎன்ஏ நியூக்ளிக் ஆசிட், இன்சுலின் ஹார்மோன். ஓகேவா, ஸோ இந்த மூணு தான் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. விட்டமின் ஈயை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட்டர் சால்யூபிள் விட்டமின், அதாவது நீரில் கரையும் வைட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. விட்டமின் இ வந்து என்ன அப்படின்னா ஃபேட் சோலியபிள். ஓகேவா, அதாவது ஏடிஇகே, விட்டமின் ஏடிஇகே இந்த நாலுமே வந்து ஃபேட் சோலியபிள் விட்டமின். விட்டமின் பி அண்ட் சி தான் வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின். Fourth question, the number of generalized coordinate required to describe the position of a simple pendulum is. ஒரு தனி ஊசலின் நிலையை அறிய தேவையான பொதுநிலை ஆயங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2. If g is the acceleration due to gravity and r is the radius of the earth, then escape velocity is given by the relation. ஓகேவா, ஸோ ஜி வந்து புவி ஈர்ப்பு முடுக்கம் மற்றும் ஆர் வந்து புவி ஆரம் எனில் விடுபடு வேகத்திற்கான சமன்பாடு. ஸோ இதன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, VE is equal to root of 2RG. Next question, the relation connecting Young's modulus, bulk modulus and rigidity modulus 6. ஸோ யங்ஸ், பல்க் அண்ட் ரிஜிடிட்டி இந்த மூணையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபார்மில் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 9/E is equal to 3/N plus 1/K. The SI unit of gravitational constant G is. ஸோ இதோட ஆன்சரை வந்து ஆப்ஷன் டி, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம். புவி ஈர்ப்பு மாறிலி ஜியின் எஸ்ஐ அலகு வந்து என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம். Choose the correct answer. The Itai disease of Japan was caused due to. ஜப்பானின் இட்டாய் நோய் உருவாக்கத்திற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது கேட்மியம் பொல்யூஷன். ஓகேவா, கேட்மியம் மாசுபாடு. மேட்ச் தி ஃபாலோயிங். செரிகல்ச்சர். ஸோ செரிகல்ச்சர் வந்து என்னது, ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம்ஸ், அதாவது பட்டுப்புழு வளர்ப்பு. ஹார்டிகல்ச்சர் வந்து கல்டிவேஷன் அண்ட் மெயின்டைனிங் கார்டன்ஸ், அதாவது தோட்டக்கலை. அக்வாகல்ச்சர் வந்து என்னென்னா ஃபார்மிங் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம். ஓகேவா, நீர்வாழ் உயிரின வளர்ப்பு. அப்பிகல்ச்சர் வந்து கல்ச்சர் ஆஃப் ஹனிபீஸ், தேனீ வளர்ப்பு. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எக்ஸ்பேண்ட் எஃப்ஏடி. ஸோ எஃப்ஏடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா ஃபைல் அலோகேஷன் டேபிள், கோப்பு பங்கீட்டு பட்டியல். Which of the following is used to store large amount of data? கீழ்காணும் நினைவகங்களில் எது அதிகப்படியான தகவல்களை சேமிக்க பயன்படுகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆக்சிலரி ஸ்டோரேஜ், அதாவது இரண்டாம் நிலை நினைவகம். 12th question, which give the value of terabyte. டெராபைட்டின் மதிப்பினை கூறுக. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 2^40. ப்ளூடூத் டெக்னாலஜி இஸ். ப்ளூடூத் தொழில்நுட்பம் என்பது வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் டிவைசஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இரு கருவிகளுக்கு இடையே உள்ள கம்பி இல்லா தொடர்பு. அடுத்த கொஸ்டின், த பிளான்ட் டைப் விச் கலர்ஸ் தி ஓஷன் சர்ஃபேஸ் வாட்டர் ரெட் இஸ். கடல் நீரின் மேற்பரப்பை செந்நிறமாக மாற்றும் தாவர வகை எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, டைனோஃப்ளாஜலைட்ஸ். அடுத்த கொஸ்டின், லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு மேட்ச் இட். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ சென்னை இஸ் வார்மர் தேன் கொல்கட்டா. சென்னை இஸ் வார்மர் தேன் கொல்கட்டா வந்து லாட்டிடியூடா, அதாவது கொல்கத்தாவை விட சென்னை வெப்பமாக உள்ளது வந்து அட்சரேகை. ஸ்னோஃபால் இன் ஹிமாலயாஸ். இமயமலையில் பனிப்பொழிவு வந்து எதனால அப்படின்னா ஆல்டிடியூட், அதோட உயரம். ரெயின்ஃபால் டிக்ரீசஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் டு பஞ்சாப். மேற்கு வங்கத்திலிருந்து பஞ்சாப் நோக்கி செல்ல மழை குறைகிறது. ஸோ இதோட ஆன்சர் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி, கடலிலிருந்து தூரம். விண்டர் ரெயின்ஃபால் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ், அதாவது குளிர்கால மழைப்பொழிவு வந்து மேற்கத்திய காற்று. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ பிளானட்டரி விண்ட். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் கோள் காற்று அல்லாதவை எது? ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மன்சூன், அதாவது பருவக்காற்று.
17th question, the place of India which does not have tropical evergreen forest is இந்தியாவில் அயன மண்டல பசுமை மாறா காடுகளை கொண்டிராத பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி. அடுத்த கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். பின்வரும் கூற்றை கவனித்து கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்களா, ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி 1 and 2 ஆர் ட்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஷாம்பன்ஸ். ஸோ ஷாம்பன்ஸ் இஸ் அ ட்ரைபல் இன்ஹாபிட்டன்ட் ஆஃப் நிக்கோபார் ஐலாண்ட். ஷாம்பன்ஸ் அப்படிங்கிறது நிக்கோபார் தீவில் வசிக்கும் ஓர் பழங்குடியினர். ஸோ அது வந்து கரெக்டு. As per 2011 census, their population is 229. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அவர்களோட அந்த மக்கள் தொகை வந்து 229. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், choose the correct sequence of the following using the codes given below. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 only. ஸோ 1ல் கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் தான் கரெக்டு. ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா குதுப்தீன் ஐபக், அதுக்கப்புறமா இல்துமிஷ், அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட மகள் ரஷ்யா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக பால்பன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டு. Which of the following were among the main exports of Indus Valley people? Select the correct answer from the code given below. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 and 2. அதாவது சிந்து சமவெளி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் கொண்ட குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஆன்சர் வந்து வீட் அண்ட் பார்லி. மேட்ச் லிஸ்ட் 1 with லிஸ்ட் 2. ஸோ லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சந்தால்ஸ் ரெபலியன். ஸோ சந்தால்ஸ் ரெபலியன் இயர் வந்து 1855, மாப்ளா ரெபலியன் வந்து 1921, விசாக் ரெவல்யூஷன் வந்து 1923, பர்தோலி சத்தியாகிரகா வந்து 1929. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. எகெயின் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டூப்ளிக்ஸ். ஸோ டூப்ளிக்ஸ் அப்படிங்கிறவங்க ஃப்ரெஞ்சு கவர்னர், அன்வருதீன் வந்து நவாப் ஆஃப் கர்நாடிக், ஷாஜுத் தௌலா வந்து நவாப் ஆஃப் பெங்கால், பொலோக் வந்து பிரிட்டிஷ் அட்மிரல். எகெயின் லிஸ்ட் 1 and 2. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ குரல். ஸோ குரல் அப்படிங்கிறது ஷட்ஜம், ஓகேவா. ஸோ குரல் அப்படிங்கிறது ஷட்ஜம், தூதம் அப்படிங்கிறது ரிஷபம், கைக்கிளை வந்து காந்தாரம், உள்கை வந்து மத்தியமம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. லிஸ்ட் 1 with லிஸ்ட் 2. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பிராமணாஸ், அதாவது பிராமணங்கள் வந்து ரிச்சுவல் டெக்ஸ்ட், அதாவது சடங்கு நூல்கள், ஓகேவா. பிராமணங்கள் வந்து சடங்கு நூல்கள். சாமவேதா வந்து புக் ஆஃப் சான்ஸ், மந்திர நூல்கள். ஸோ ஆரியங்காஸ் வந்து ஃபாரஸ்ட் டெஸ்ட், வன நூல்கள். யஜூர்வேதா அப்படிங்கிறது கைடு புக் ஃபார் ப்ரீஸ்ட், புரோஹிதர் வழிகாட்டி நூல். இதோட கரெக்ட் ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், which of the following is or are not correct? Minto-Mali reforms of 1909 introduced the following. First one, the system of direct election was introduced in provinces. நேரடி தேர்தல் முறையை மாநிலங்களில் ஏற்படுத்தியது. செகண்ட் ஒன், the act did not enfranchise women. பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கவில்லை. It introduced diarchy in provinces. இரட்டை ஆட்சியை மாநிலங்களில் ஏற்படுத்தியது. கம்யூனல் எலக்டோரேட் வாஸ் இன்ட்ரடியூஸ். வகுப்பு வார தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தியது. ஸோ இதில் வந்து எது கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. 1909 மிண்டோ மாலி சீர்திருத்தங்கள் கீழ் குறிப்பிட்ட சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது. தவறான வச்சு குறிப்பிடுக. ஸோ இதில் வந்து தவறானது 1 and 3, ஓகேவா. 1ம் 3யும் தான் தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, தி சிஸ்டம் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ப்ராவின்சஸ், அண்ட் தேர்ட் ஒன் வந்து இட் இன்ட்ரடியூஸ் டயார்கி இன் ப்ராவின்சஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து தப்பு. Who bestowed the title Sardar on Vallabhai Patel? வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்று பட்டம் சூட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி. During 1857 revolt, which army remained loyal to the British? 1857 ஆண்டு புரட்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த இராணுவம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி மெட்ராஸ் ஆர்மி, சென்னை இராணுவம். Pick out the wrong statement. தவறான கூற்றை சுட்டிக்காட்டவும். ஆன்சர் ஆப்ஷன் டி
சிந்து அண்ட் கன்ஹூ were the leaders of the கோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிந்து அண்ட் கன்ஹூஸ் were the leaders of the கோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. அவங்க எதோட லீடர்ஸ் அப்படின்னா சந்தால் ரெபலியன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட லீடர்ஸாக சிந்து அண்ட் கன்ஹூ. மேட்ச் தி ஃபாலோயிங். ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி இல்லையா. ஸோ சைமன் கமிஷன் வந்து 1927, நேரு ரிப்போர்ட் 1928, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931, கம்யூனல் அவார்ட் 1932. ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் தி காஸ் ஃபார் தி ஃபெயிலியர் ஆஃப் இந்தியா மூமெண்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேவா, சி எலோன் தான் கரெக்டு. அதாவது ஹிந்து மகாசபா அண்ட் முஸ்லீம் லீக் சப்போர்ட்டட் த மூமெண்ட். ஸோ இட் இஸ் நாட் தி காஸ் ஃபார் தி ஃபெயிலியர் ஆஃப் குவிட் இந்தியா மூமெண்ட். ஓகேவா, என்னென்னா இந்து மகாசபா மற்றும் முஸ்லீம் லீக் இந்த நடவடிக்கையை ஆதரித்தது. ஸோ இதனால் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தோல்வியடைய காரணம் அல்ல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்காலர்ஸ் டிஸ்டிங்யூஷ்ட் ஏ கல்ச்சர் மிட்வே பிட்வீன் பேலியோலித்திக் அண்ட் நியோலித்திக் கால்டு மீசியோலித்திகா. பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட நாகரிக காலத்தை இடைக்கற்காலம் என அறிஞர்கள் வேறுபடுத்துகின்றனர். பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட நாகரிக காலத்தை எனது இடைக்கற்காலம் என அறிஞர்கள் வேறுபடுத்துகின்றனர். ஸோ இது கரெக்டு. காரணம் என்ன கொடுத்துருக்காங்க, த சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் மீசோலித்திக் வேர் தி ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட் யூஸ்ட் வேர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் அண்ட் மேட் அப் ஆஃப் சால்கோடெனி அண்ட் சிலிகேட் இன்ஸ்டெட் ஆஃப் குவார்ட்சைட். காலத்தின் முதன்மை பண்பாக கருதப்படுபவன படிக கற்களுக்கு பதிலாக நீல சாயமுடைய வெண்ணிற மணிக்கல்லும் மற்றும் மணல் சத்துடன் பூசப்பட்டதும் கொண்ட மிகவும் சிறிய அளவிலான கற்கருவிகள் ஆகும். ஸோ இதோட ரீசன் காரணம் வந்து கரெக்டு ஆன்சர். அதனால் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான காரணம்தான். அடுத்த கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சோடியம் அண்ட் பொட்டாசியம் Na and K வந்து கரெக்ட் ஆன்சர். அக்கர் ஒன்லி இன் கம்பைன்ட் ஸ்டேட், அதாவது சேர்ந்த நிலையில் மட்டுமே கிடைக்கிறது. அதுக்கப்புறமா என்னது Cu and Ag, இது வந்து என்னென்னா அக்கர் போத் நேட்டிவ் அண்ட் கம்பைன்ட் ஸ்டேட். ஸோ அதாவது தனித்த மற்றும் சேர்ந்த நிலையில் கிடைக்கிறது. Au and Pt, ஸோ Au and Pt வந்து அக்கர் ஒன்லி இன் நேட்டிவ் ஸ்டேட், அதாவது தனித்த நிலையில் மட்டுமே கிடைக்கிறது. நெக்ஸ்ட் Na and Ca. Na and Ca வந்து அப்டைன் பை எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் ஃபியூஸ்டு சால்ட், உருகிய உப்பே மின்னார் பகுத்தலில் கிடைக்கிறது. Al and Mg. Al and Mg வந்து என்னது ரெடியூசிங் ஏஜென்ட் இன் மெட்டலாஜி. ஸோ அதாவது உலோகவியலில் ஒடுக்கு காரணி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் ராங். ஸோ ராங் வந்து என்ன அப்படின்னா 1 and 3 வந்து ராங், மற்ற செகண்ட் ஒன் வந்து கரெக்ட். அதாவது Be2C ஆன் ஹைட்ரோலிசிஸ் கிவ்ஸ் மீத்தேன் அப்படிங்கிறது கரெக்டு. அண்ட் Mg2C3 ஆன் ஹைட்ரோலிசிஸ் கிவ்ஸ் அசிட்டிலின், அதாவது Mg2C3 நீரார் பகுப்பு அடைந்து அசிட்டிலினை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா அல்லிலின் அப்படிங்கிறத கொடுக்கும். ஓகேவா, அல்லிலின் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C3H4, அல்லிலைன் வந்து C3H4. அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, Al4C3 இருக்கு இல்லையா. ஸோ இதை ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது அல்லிலின் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. இதை ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ இந்த Al4C3 இதை வந்து ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா மீத்தேன் வந்து கிடைக்கும். ஸோ மீத்தேனோட ஃபார்முலா வந்து CH4. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து இதில் தப்பாக கொடுத்துருக்கிறது ஆப்ஷன் சி. 1 and 3 வந்து தப்பு. Mg2C3 வந்து நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது அல்லினின் கிடைக்கும். Al4C3 ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது மீத்தேன் வந்து கிடைக்கும். 57 for the Daniell cell E is equal to 1.10 volt. The value of equilibrium constant K for the reaction at 298 K is so அந்த reaction பார்த்துக்கோங்க. Zinc plus copper gives zinc 2 plus copper. So இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1.55 into 10 power 37.
அக்ரிகல்ச்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் மே பி கிளாஸிஃபைட் இன்டூ. ஸோ அக்ரிகல்ச்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. அதாவது எல்லாமே தான் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், குரோனிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். விவசாயத்துறையில் வேலையின்மையே கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம்: பருவகால வேலையின்மை, மறைமுக வேலையின்மை, நீடித்த வேலையின்மை. Fill up the blank. National population policy adopted in 2000 with a view to encourage dash and aim at stabilizing the population by. So correct answer வந்து 2 children norm and stabilizing the population by 2046. குடும்பத்திற்கு 2 குழந்தை திட்டம் என்பதை ஊக்குவிக்கும் மக்கள் தொகையை 2046ஆம் ஆண்டில் நிலைப்படுத்தவும் 2000 ஆண்டின் தேசிய மக்கள் தொகை கொள்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி. மேட்ச் தி ஃபாலோயிங் அண்ட் செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அதாவது டாக்ஸ் ரெவன்யூ வந்து டாக்ஸஸ் ஆன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். வருவாய் வந்து வருவாய் மற்றும் செலவு மீதான வரிகள். கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் வந்து ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ஸ். மூலதன வருவாய் வந்து வருங்கால வைப்பு நிதி. நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், திட்டமில்லா செலவு, வட்டி செலுத்துதல்கள். வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஸோ வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து சேல்ஸ் டேக்ஸ். மதிப்பு கூட்டிய வரி வந்து விற்பனை வரி. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. 61 the National Statistical Commission of India was headed by. ஸோ அப்போ வந்து யார் ஹெட்டாக இருந்தாங்க அப்படின்னா சி ரெங்கராஜன் அப்படிங்கிறவங்க ஹெட்டாக இருந்தாங்க. ஸோ இந்த நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஜூன் 2005 ஃபார்ம் ஆச்சு. அண்ட் யாரோட ரெக்கமெண்டேஷனில் ஃபார்ம் ஆச்சுன்னா ரெங்கராஜன் கமிஷன் அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் இதோட ஹெட் இப்போதான் ஹெட் யார் அப்படின்னா இப்போதைய ஹெட் யாருன்னா பிம்மல் கே ஜாய். ஓகேவா, பிம்மல் கே ஜாய் ஜாய் இல்லை ராய், பிம்மல் கே ராய் அப்படிங்கிறவங்க தான் இப்போது வந்து நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஹெட்டு. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கா அப்படின்னா நியூ டெல்லி. அண்ட் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே வந்து என்னைக்குன்னா ஜூன் 29. The structure of Indian financial system does not include. இந்திய நிதி முறையின் கட்டமைப்பு இதனை உள்ளடக்கியது அல்ல. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டெஃபிசிட் ஃபினான்ஸ், அதாவது பற்றாக்குறை நிதி. 63 the MGNREGS differ from other poverty alleviation measure in the following respects. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 and 3. அதாவது இட் இஸ் built around the notions of citizenship and entitlement. And it facilitates disclosure by means of regular and social audit. MGNREGS பிற ஏழ்மை நீக்கும் திட்டங்களிலிருந்து கீழ்கண்ட விதத்தில் வேறுபடுகிறது. ஆன்சர் 2 and 3. 2 வந்து இது குடிமக்கள் மற்றும் அடிப்படை உரிமையை ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து மற்றும் சமுதாய கண்காணிப்பதற்கான வழிமுறைகளை உறுதி செய்கிறது. 64 Justice D.P. Vada committee was appointed by the Supreme Court to examine. உச்ச நீதிமன்றத்தால் இதை ஆராய்வதற்காக நீதியரசர் டிபி வாத்வா குழு அமைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி பிடிஎஸ் சிஸ்டம், அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக முறை. 65 the nutrient based subsidy policy for fertilizer was implemented in India. இந்தியாவில் உரங்களுக்கான ஊட்டச்சத்தின் அடிப்படையிலான மானிய கொள்கை துவங்கிய ஆண்டு எப்போனா ஆப்ஷன் டி 2010. Which Indian city has been declared as the cleanest city in the Swachh Bharat ranking 2015? சுத்தம் செய் இந்தியா பட்டியலில் எந்த இந்திய நகரம் மிக சுத்தமான நகரம் என்று 2015 தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஸோ 2015 ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மைசூர். அண்ட் இப்போ 2021 இப்போ வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா ரிப்போர்ட்டாக, ஸோ அந்த ரிப்போர்ட்டில் வந்து எது அப்படின்னா இண்டோர். ஓகேவா, ஸோ இண்டோர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. Who is the chairman of 20th Law Commission of India? இந்தியாவின் 20வது சட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜஸ்டிஸ் அஜித் பிரகாஷ் ஷா, ஏபி ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது வந்து 21st லா கமிஷன் தான் இருக்குது இந்தியாவோட. ஸோ இதோட சேர்மன் வந்து பிஎஸ் சௌஹான். ஓகேவா, ஸோ 20th லா கமிஷன் வந்து ஏபி ஷா, 21st லா கமிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதோட சேர்மன் வந்து பிஎஸ் சௌஹான். Recently, Union government has decided to develop a city as spiritual capital of the country. Which among the following is a city அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து வாரணாசி. ஓகேவா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெலிகாம் ஆப்ரேட்டர் வந்து எதுனா ஆப்ஷன் பி பாரதி ஏர்டெல். இந்தியாவின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம் எது? பாரதி ஏர்டெல்.
Which corporation in Tamil Nadu was awarded the Best Corporation Award for the year 2015? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மதுரை. தமிழ்நாட்டின் எந்த மாநகராட்சிக்கு 2015ஆம் ஆண்டுக்கான சிறந்த மாநகராட்சி விருது பெற்றது? மதுரை. 71. Every year 13th of August is observed as Organ Donation Day. ஆப்ஷன் டி Organ Donation Day. உறுப்பு தானம் நாள். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13 உறுப்பு தானம் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. 72. இன்டர்நேஷனல் டே ஆஃப் தி டிஸப்பியர்டு. ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபையினால் அகில உலக காணாமல் போனவர் தினம் அனுசரிக்கப்படும் நாள். இன்டர்நேஷனல் டே ஆஃப் டிஸப்பியர்ட் அப்சர்வ்ட் பை தி UNO எவ்ரி இயர் ஃபால்ஸ் ஆன். ஆன்சர் ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 30. த பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா இஸ் ஆன் ஜூன் 2015 இஸ் யார் அப்படின்னா மைத்ரபள்ளி ஸ்ரீசேனா. சுன்ஹே பீஸ் பிரைஸ் வாஸ் வான் பை. சுன்ஹாக் அமைதி பரிசினை தட்டி சென்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி டாக்டர் மொடடுகு விஜய் குப்தா. மொடடுகு விஜய் குப்தா. விச் கேஸ் ஹாஸ் பீன் ரீசன்ட்லி டிஸ்கவர்ட் இன் பிளானட் மார்ஸ். சமீபத்தில் செவ்வாய் கிரகத்தில் எந்த வாயு கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி மீத்தேன். Which Indian temple was awarded Award of Excellence for Conservation by UNESCO in the year 2015 in Bangkok? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி வடக்குநாதன் டெம்பிள் திரிஷூர். எந்த இந்திய கோயிலுக்கு பராமரிப்பிற்கான 2015ஆம் ஆண்டு தலை சிறந்த விருது யுனெஸ்கோவால் வழங்கப்பட்டது? பேங்காக்கில் வழங்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி இல்லை ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி வடக்குநாதர் டெம்பிள் திரிஷூர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி வடக்குநாதர் டெம்பிள் திரிஷூர். வடக்குநாதன் கோயில் திரிஷூர். விச் கண்ட்ரி டிவேல்யூட் இட்ஸ் ஓன் கரன்சி இன் ஆகஸ்ட் 2015? எந்த நாடு தன்னுடைய பணத்தின் மதிப்பினை ஆகஸ்ட் 2015 தானாகவே குறைத்தது? ஆன்சர் வந்து சைனா. ஆப்ஷன் டி. The 50th anniversary of 1965 Indo-Pakistan War was observed on. 1965 இந்தியா பாகிஸ்தான் போரின் 50வது ஆண்டு தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆகஸ்ட் 28, 2015. மேட்ச் தி ஃபாலோயிங் ஆண்ட்ராய்டு OS வெர்ஷன் வித் தர் நேம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆண்ட்ராய்டு 6.0க்கு வந்து என்னென்னா மார்ஷ்மெலோ, ஆண்ட்ராய்டு 5க்கு வந்து லாலிபாப், ஆண்ட்ராய்டு 4.4க்கு வந்து கிட்கேட், ஆண்ட்ராய்டு 4.3க்கு வந்து ஜெல்லி பீன். Government of Tamil Nadu awards Dr. APJ Abdul Kalam Award for a Tamilian for his or her contribution to. தமிழக அரசு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருதை ஒரு தமிழருக்கு இத்துறையில் பங்களிப்பிற்காக வழங்குகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி சயின்டிஃபிக் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் டெவலப்மெண்ட், ஹியூமானிட்டிஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர். அறிவியல், கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சி, மனித நேயம் மற்றும் மாணவர் நலன். Identify from the option the name of the central government portal for students looking for educational loan. மாணவர்களின் கல்வி கடன் தொடர்பான மத்திய அரசின் தகவல் கீழ்கண்டவற்றுள் எதனில் உள்ளது என்பதை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி வித்யாலக்ஷ்மி. Which of the following day is observed as the National Statistics Day? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் பி ஜூன் 29. ஓகேவா? டியும் பியும் கன்ஃபியூஸ் ஆகுது. ஆப்ஷன் பி ஜூன் 29. கீழ்கண்ட எந்த தினம் தேசிய புள்ளியியல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 29. பேஸாப் a mobile application to make digital payment was started by which bank? கணிப்பொறி மூலம் பணம் செலுத்தும் பேஸாப் எனும் கைபேசி செயலியை எந்த வங்கி துவங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி HDFC Bank. In the Australian federal election 2015 for the PM of Australia, who emerged as winner? 2015 ஆஸ்திரேலிய ஃபெடரல் தேர்தலில் ஆஸ்திரேலிய பிரதம மந்திரியாக வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா மால்கோம் டர்ன்பல். 2020 ஒலிம்பிக்ஸ் கேம் will be held at. 2020 ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி நடைபெறும் இடம் டோக்கியோ. நோபல் பிரைஸ் 2015 in physics was given for the discovery of. இயற்பியலுக்கான நோபல் பரிசு 2015 இக்கண்டுபிடிப்பிற்காக வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி நியூட்ரினோ ஆசிலேஷன். In October 2015 ரஷ்யா சர்ஜி கர்ஜாகின் won the World Cup for chess. ரஷ்யாவின் சர்ஜி கர்ஜாகின் அக்டோபர் 2015 இவ்விளையாட்டின் உலகக்கோப்பையை வென்றார். எது அப்படின்னா சதுரங்கம். The Administrative Reform Commission of India was set up on Jan 5, 1966 under the chairmanship of. 1966ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 5ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி மொரார்ஜி ஆர் தேசாய்.
The Supreme Court in the Indian Union has more power than any other Supreme Court in any part of the world. இந்திய ஐக்கியத்தின் உச்ச நீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரமுடையதாகும். இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னா, who said this அப்படின்னா ஆப்ஷன் பி சார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். Consider the following two statements consisting of assertion and reason and select the correct answer. So, the correct answer option A, அதாவது both A and R are true and R is the correct explanation of A. Assertion வந்து என்னதுன்னா, the Administrative Reform Commission recommended லோக்பால் and லோகாயுதா. லோக்பால் மற்றும் லோகாயுதாவை ஏற்படுத்துவதற்காக நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரைத்தது. These are for the redressal of citizen grievances. Reason வந்து இவைகள் குடிமக்களின் குறைகளை போக்குவதற்காக உள்ளன. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு வந்து ஆர்டிகல் 155 ரிமூவல் ஆஃப் கவர்னர் கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. ஸோ ஆர்டிகல் 155 வந்து எதுக்கு என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பை தி பிரசிடென்ட். Which one of the following statement is are true with regard to formulation of the government? So answer option B. There is no written rules or inviting the single largest party by the second largest party to form the government. It is a convention. அதாவது அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியோ அதற்கு அடுத்து இரண்டாவது நிலையில் இருக்கும் கட்சியோ அரசாங்கத்தை அமைக்கும் என்று எந்த ஒரு எழுத்து வடிவில் விதி கிடையாது. இது ஒரு மரபு. ஸோ இது வந்து தப்பு. ஆப்ஷன் பி. லிஸ்ட் 1 and 2 நம்ம வந்து லாஸ் அண்ட் இயர் வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. த பேங்கிங் கம்பெனிஸ் ஆர்டினன்ஸ் வந்து 1980, ஸ்பெஷல் பியரர்ஸ் பாண்ட் ஆர்டினன்ஸ் வந்து 1981, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆர்டினன்ஸ் வந்து 1966, டெரரிஸ்ட் அஃபெக்டட் ஏரியா ஆர்டினன்ஸ் வந்து 1984. அதாவது வங்கி குழுமங்களின் அவசர சட்டம் வந்து 1980, சிறப்பு பிணைமுறி பத்திரங்கள் அவசர சட்டம் வந்து 1981, சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை தடுக்கும் சட்டம் வந்து 1966, தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அவசர சட்டம் வந்து 1984. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. The Protection of Civil Rights Act came into force on குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட நாள் ஆப்ஷன் பி நவம்பர் 19, 1976. Who one of the following person is the ex-official chairman of the Rules Committee, General Purpose Committee and Business Advisory Committee? பின் வருபவருள் எவர் ஒருவர் விதிமுறைகள் குழு, பொது நோக்கங்கள் மீதான குழு, பணி ஆலோசனை குழு ஆகியவற்றின் பதவி வழித்தலைவர் ஆவார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர். மேட்ச் தி ஃபாலோயிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஒன். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 36th அமெண்ட்மெண்ட் வந்து சிக்கிம், 13th அமெண்ட்மெண்ட் வந்து நாகாலாந்து, 27th அமெண்ட்மெண்ட் வந்து மணிப்பூர் அண்ட் திரிபுரா, 56th அமெண்ட்மெண்ட் வந்து கோவா. Which of the following are major features of the constitution of Lokpal and Lokayuda as recommended by the Administrative Reform Commission? So answer 1, 2 and 4. அதாவது option B 1, 2 and 4. 1 வந்து they should be demonstrably independent and impartial. So 2 வந்து they should compare with the highest judicial functionary in the country. 4 their appointment should as far as possible be non-political. நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தால் பரிந்துரை செய்யப்பட்ட அமைப்புகளான லோக்பால் மற்றும் லோகாயுக்தாவின் முக்கிய பண்புகள் கீழ்கண்டவற்றுள் எது என கூறவும். எது அப்படின்னா ஆப்ஷன் பி 1, 2 and 4. தன்னிச்சையாகவும் பாரபட்சமற்ற முறையிலும் செயல்படுதல், நாட்டில் உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடுகளுடன் ஒப்பிடப்படல், அவர்களது நியமனம் அரசியல் சாராதவாறு இருக்க வேண்டும். Identify the numbered substances in step of glycolysis. கிளைகோலிசிஸ் படிநிலைகளில் எண்களால் குறிக்கப்பட்ட வேதிப்பொருட்களை கண்டுபிடி. ஸோ குளுக்கோஸ், ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி குளுக்கோஸ், அதுக்கப்புறமா வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், அதுக்கப்புறமா ஃப்ருக்டோஸ் 6 பாஸ்பேட். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அண்ட் ஃப்ருக்டோஸ் 6 பாஸ்பேட். கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் எது அப்படின்னா 1 and 2 ஆப்ஷன் பி. அதாவது தாலோஃபைட்டா வந்து ஆல்கே அண்ட் ஃபங்கே அண்ட் ட்ரக்கியோஃபைட்டா வந்து ஆல்வாஸ்குலர் பிளான்ட்ஸ். ஸோ அது வந்து கரெக்ட். 100.
Which of the following statement about glycolysis is or true? கிளைகோலிசிஸ் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பி, அதாவது 2 ஒன்லி. த சப்ஸ்ட்ராட் ஆஃப் கிளைகோலிசிஸ் இஸ் குளுக்கோஸா. ஸோ அது மட்டும்தான் ட்ரூ. கிளைகோலிசிஸின் தலைப்பொருள் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி அலோன் கரெக்டாக. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.